ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. டிசம்பர் 11 வீட்லேயே ஐயப்பன் பூஜையை வச்சுட்டு கட்டிட்டு சரணமையப்பா ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசமில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சபரிமலைக்கு கிளம்பிட்டேன். எரிமேலி ரீச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் 6ஆம் வாரத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் அந்த ஐயப்பனோட பக்தியிலே எந்த விதமான சமர்சனமும் இல்லை. எரிமேலி ரீச் ஆன உடனே குளிச்சு ரெடி ஆகிட்டு எரிமேலி சாஸ்தாவை தொழுதுட்டு பேட்டை சாஸ்தாவையும் தொழுதுட்டு சரியாக காலையில் 5 மணிக்கு என்னோடய யாத்திரையை நான் தொடங்கினேன். ஐயப்பன் இப்போ நம்ம பேரூர் தோட நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் கொஞ்சம் அப்படியே மழை சாரெலாம் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ இதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி விடுவாங்கன்னு தெரில. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த பயணம் என்னோடய நீண்ட நாள் கனவு. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் அந்த ஐயனை போய் தரிசிக்கணும். அதாவது நம்மளோட குருசாமிகள், நம்மளோட முன்னோர்கள் எப்படி மலைக்கு போனாங்களோ அதே மாதிரி போகணும் அப்படின்ட்டு என்னுடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நிஜமாயிட்ருக்கு. இது முழுமையாக திருப்தி அடையிறது, பூர்ணம் அடையிறது எப்படின்னா நான் கொண்டு வந்த நெய்யை அந்த ஐயனுக்கு சேர்த்தும் போது தான். இது பாதுகாப்பான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. என்னோடய விரதத்து மேலே இருக்கிற நம்பிக்கையும் ஐயன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் தான் என்னை இந்த முடிவு எடுக்க வச்சுது. இப்போ அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. சபரிமலை யாத்திரையில் இந்த விரதத்தில் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி சொன்னது தான் தத்துவமசியோட பொருளுக்கு ஏற்ப நம்ம ஆகணும். அதற்காக தான் மலைக்கு வரோம், அதுக்காக தான் விரதம் இருக்கும். நம்ம மனுஷங்கிறது 3 இதை சார்ந்திருக்கோம்: உடல், உள்ளம், ஆத்மா. அந்த ஆத்மாவை இந்த பரமாத்மாவோட கலக்கிறதுக்கான பயணமும் விரதம் தான் இது. உடல் கோயிலாகவும் உள்ளத்தை கர்ப்பகாரகத்தாவையும் அந்த பரமாத்மாவை நம்ம ஆத்மாவோட கலந்து நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் இந்த சபரிமலையோட அடிப்படையான தாற்பயம். இங்கேருந்து தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த கோழிக்கடவு செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் தான் உள்ள கிராஸ் பண்ணுவாங்க. மழை பெஞ்சதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அழுதாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹரி ஓம் சுவாமி சரணய்யப்பா. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இஞ்சிப்பாறை கோட்டா. முக்குழியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மழை காரணமாக அழுதா மழை ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கும். புதுச்சேரி தாவலம் 3:30 மணியோட க்ளோஸு அப்படின்ட்டு. ரொம்ப வழுக்கலாக இருக்குது.
புதுச்சேரி தாவளத்துலேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வெயிலே பார்க்கல. எங்கே பார்த்தாலும் பனி மூட்டம்தான், மழையான மழை. க்ளோசிங் டைம் ஆகிறதுக்குள்ள அங்கே ரீச் ஆகிடலான்ட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் கரிமலை தேவன், அதாவது இந்த கரிமலைக்கு அதிபதி அப்படிங்குவாங்க. அதிகமான மழைனாலையும் மிருகங்களோட நடமாட்டத்தினாலேயும் எங்களை வந்து கரிமலையிலேருந்து நேற்று சாயங்காலம் இறங்க விடலை. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு தான் எங்களை இங்கேருந்து இறங்க விட்டாங்க. பம்பைக்கு வந்து பம்பை நதியில் நீராடிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். மதியானம் ஒரு 12 மணி அளவில் வந்து சபரிபீடமை வந்து அடைஞ்சிட்டேன். மதியானம் நட அடைச்சி திறந்ததுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு தர்ஷனம் பார்த்துட்டு சாயங்காலமே நெய்ய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தயாராகிட்டேன். அடுத்த நாள் காலையில் நெய்ய விஷயம் முடிச்சுட்டு திரும்ப கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன்.